ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடிய விரதத்தை பற்றி அடியேன் ஒரு வீடியோ தொகுப்பு கொடுத்துருந்தேன். அதில் திருவிளக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அதில் கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நிறைய பேர் ரொம்ப நாளாக திருவிளக்கு பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்ட காரணத்தினால இன்றைக்கு ஆடிப்பூரம் 2வது வெள்ளிக்கிழமையில் எங்களோட வீட்டில் நாங்கள் எப்படி இந்த திருவிளக்கு பூஜை செய்வோம் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதை இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா கிடையாது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யலாம். அது எந்த மாதமாக இருந்தாலும் செய்யலாம். பௌர்ணமி நாட்களில் நாம் செய்யலாம். திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறது மிக உயர்ந்த உன்னதமான ஒரு வழிபாடு. நாம் அந்த பூஜைக்கு வேணுங்கிற அனைத்தையும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே அதனுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். இந்த திருவிளக்கு பூஜைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம் பூஜை செய்யக்கூடிய திருவிளக்கு. அந்த திருவிளக்கை நாம் முப்பெரும் தேவியராக நாம் பாவிக்கிறோம். அதனால் வீட்டினுடைய பூஜை அறையில் நாம் செய்யலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் செஞ்சு காட்டணும். இன்னொன்று, என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் இதை செய்கிறதுனால நான் இதை ஹாலில் வச்சு நான் பண்ணுறேன். ஏன்னா நீங்களும் இதே மாதிரி இதுக்கு சாமி படம் பக்கத்தில் வைக்கணுமா, இது பூஜை அறையில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி நமக்கு அம்பாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிளக்கு தான். அதனால் விளக்கில் அம்பாள் எழுந்தருளக்கூடிய காரணத்தினால அவள் அமரக்கூடிய அந்த இடத்தை நம்ம நல்லா கழுவி மெழுகி சுத்தம் பண்ணிக்கணும் முதல்ல அந்த இடத்த. அதுக்கப்புறமா கீழே எப்பயுமே எந்த பூஜை பண்ணிங்கனாலும் தெரிஞ்சுக்கோங்க, தரையில் உட்காரக்கூடாது. அதனால ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு மணப்பலகை ஒன்று வச்சிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி மணப்பலகை இருந்தால் மணப்பலகை வச்சுக்கலாம். மணப்பலகை இல்லை அப்படின்னு சொன்னால் தாம்பாளம் வச்சுக்கலாம். தாம்பாளமும் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழை இலை வச்சுக்கலாம். நான் இவ்வளோ ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதில் எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் மணப்பலகை எடுத்து அதில் கோலம் போட்டிருக்கேன். கோலம் போட்டுட்டு இப்போ ஒரு வாழை இலை, இந்த வாழை இலையை நாம் இந்த மணப்பலகை மேலே நம்ம விரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நாம் வாழை இலையை விரிச்சிட்டு அதுக்கப்புறமா பச்சரிசி, அப்படி இல்லைன்னு சொன்னால் நெல், இது ரெண்டில் எது வேணாலும் நாம் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நான் பச்சரிசி பயன்படுத்த போகிறேன். இந்த பச்சரிசியை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலையின் மேலே நாம் வைக்கணும். விளக்கு எந்த இடத்து வரைக்கும் வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வச்சோம்னா போதும். அந்த அளவுக்கு நாம் பச்சரிசி இதில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கை அளவுக்கு வச்சுருக்கேன். பொதுவாக திருவிளக்கு பூஜைக்கு குத்து விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த விளக்குக்கு மொத்தம் 3 பாகம் இருக்குது. மேல் பாகம், நடுபாகம், அடிபாகம் அப்படின்னு 3 பாகம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேல் பாகம் அப்படிங்கிறது சிவனுக்கு உரிய பாகம். இந்த சிவபாகத்தில் யார் வாசம் செய்கிறா அப்படின்னா பார்வதி தேவி வாசம் செய்கிறாங்க. நடுபாகம் அப்படிங்கிறது மகா விஷ்ணுவுக்கு உரிய பாகம். அப்போ அதில் யார் வாசம் பண்ணுவா? மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க. அடிபாகம் அப்படிங்கிறது பிரம்மா வாசம் செய்யக்கூடிய இடம். இப்போ பிரம்மா வாசம் செய்யக்கூடிய இடத்துல யார் வாசம் பண்ணுவா? சரஸ்வதி தேவி வாசம் பண்ணுவாங்க. இப்போ 3 தேவர்களும் தன்னுடைய தேவிமார்களோடு எழுந்தருளக்கூடிய காரணத்தினால தான் திருவிளக்கு பூஜைக்கு இந்த மாதிரி குத்து விளக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு வச்சுருக்கிறோம். சாதாரணமாக நாம் ஏற்றக்கூடிய அகல் விளக்கு வச்சுருக்கிறோம். இது எல்லாத்துலேயுமே நம்ம பூஜை பண்ணலாம். ஆனால் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த குத்து விளக்கு தான். வெள்ளி விளக்கு தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நாம் எல்லாருமே சாதாரணமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு சீர்வரிசையாக பூஜை சாமான்னு கொடுப்பாங்க. அதில் கண்டிப்பாக 2 குத்து விளக்கு, எவ்வளோ ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தாலும் 2 குத்து விளக்கு கொடுத்து தான் இன்னொரு வீட்டுக்கு நம்மளை அனுப்புவாங்க இல்லையா? அந்த சாதாரணமான குத்து விளக்கையும் நாம் வச்சு பயன்படுத்தலாம். இப்போ எதுக்காக குத்து விளக்கு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்குக்கு நான் மஞ்சள், சந்தனம், குங்குமம் எல்லாமே நான் வச்சிருக்கிறேன். அதில் பூ வைக்கணும். அம்பாளுக்காக நம்ம சாத்தக்கூடிய மலர். அதனால அம்பாளுக்கு விருப்பமான அந்த பிச்சி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூ இன்னைக்கு கிடைச்சிது. அதனால இந்த பூ அம்பாளுக்கு சாத்தியிருக்கேன். இப்போ அம்பாளாக நாம் இந்த இடத்துல திருவிளக்கை எழுந்தருள பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணினதுக்கு பிறகு நம்முடைய பூஜையை இப்போ நாம் ஆரம்பிக்க போகிறோம். எப்படி ஆரம்பிக்கிறது?
ஒரு பூஜை ஆரம்பிக்கணும்னா முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தானே நம்ம ஆரம்பிக்கணும். எப்போவுமே நான் சொல்கிறது உண்டு, ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமத்தில் ஒரு பொட்டு வச்சுட்டு அவருக்கு பிடிச்சமான அருகம்புல், அந்த அருகம்புல்லை வந்து நாம் சாத்திட்டு, இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு எருக்கம்பூவும் கிடச்சிருக்குது, அதனால் அந்த எருக்கம்பூவும் அவருக்கு நான் சாத்தியிருக்கேன். ஒரு வெற்றிலையில் நாம் வந்து இந்த விநாயக பெருமானை எழுந்தருளை பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த விநாயக பெருமானை நம்ம பூஜை செய்யக்கூடிய இந்த மனை மேலே வச்சுக்கலாம். இந்த திருவிளக்கு பூஜையை துவங்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் நான் சொல்லிடுறேன். இந்த திருவிளக்கு பூஜைக்கு நீங்கள் உட்காரும் போதே, இதுக்கு காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கணுமா, விரதம் இருக்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லா சாப்பிட்லாம், சைவமாக சாப்பிட்டு கொள்ளலாம். மாலை 6 மணிக்கு மேலே நாம் வந்து இந்த திருவிளக்கு பூஜையை வந்து நாம் ஆரம்பிக்கணும். சரியாக 6 மணிக்கு ஆரம்பித்தாலும் சிறப்பு. பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்ய உட்காரும் போது தலையை பின்னி அடியில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு தான் உட்காரணும். இது எதுக்குங்க அப்படின்னா, அடியன் சொற்பொழிவாட்டுற மாதிரி பல ஆலயங்களில் திருவிளக்கு பூஜையும் செஞ்சு வச்சுருக்கேன். அப்போ நான் மேடையில் உட்கார்ந்த உடனே முதல்ல சொல்கிற விஷயமே, ஏன்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்கே வந்து உட்கார்ந்துருப்பாங்க இந்த திருவிளக்கு பூஜைக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆயிரக்கணக்கான பேர் உட்காரணுன்னா எப்படி இருப்பாங்கன்னு. ஒருத்தர் முதுகுக்கு பின்னாடி இன்னொருத்தர் முதுகு இருக்கும், அவங்க வந்து குனிவாங்க, இவங்க நிமிருவாங்க. அதனால் நிறைய தீ விபத்துகள் ஏற்படுமா அப்படிங்கிறதுனால தான் எப்பயுமே கோயிலுக்கு போகும்போதும் சரி, இந்த மாதிரி பூஜை பண்ணும் போதும் சரி, தலையை பின்னி இருக்கணும். இப்போல்லாம் நிறைய பேர் பின்னுறதே கிடையாது. அதனால் கண்டிப்பாக திருவிளக்கு பூஜை பண்ணும்போது பின்னணும். பெண்கள் வந்து இந்த புடவை தலைப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த புடவை தலைப்பை வந்து இப்படி விட்டுட்டு உட்காரக்கூடாது. அதை எடுத்து ஒன்று முடிஞ்சால் சொருகிக்கலாம், அப்படி இல்லைன்னா அது நம்ம மடி மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கையில் 2 கையிலையுமே வந்து 2 கண்ணாடி வளையலாவது இருக்கணும். நான் இன்றைக்கி நிறைய கண்ணாடி வளையல்கள் போட்டிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அம்மா கையில் வந்து நிறைய வளையலே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நான் இந்த மாதிரி பூஜை நேரங்களில் நிறைய கண்ணாடி வளையல்கள் பயன்படுத்துறது உண்டு. அதனால் இன்றைக்கி பூஜைக்காக சிறப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கண்ணாடி வளையல்களோடு நான் உட்காந்துருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் மங்களகரமாக நமக்கு அப்படி இப்போ கோயிலுக்கு திருவிளக்கு பூஜைக்கு போகிறோம் இல்லையா, அப்போ பாருங்கள் பட்டு புடவை நகை எல்லாம் போட்டுக்கிட்டு, அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் செய்யும்போது சாதாரண புடவை கட்டிக்கலாம். ஆனால் இதெல்லாம் முக்கியம், தலையில் ஒரு கண்ணியாவது நம்ம பூ வச்சுக்கணும். இதெல்லாம் பெண்களுக்கு உண்டான திருவிளக்கு பூஜையினுடைய கடமைகள். முதல்ல இதெல்லாம் நாம் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ விநாயகர் பூஜை, விநாயகர் பூஜைக்கு என்ன தேவை நம்மளுக்கு, விநாயகருக்கு உண்டான மந்திரங்கள், அவருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூக்கள் நமக்கு வேணும். இப்போ நம்மகிட்ட பூக்கள் இருக்குது, நம்ம பூக்களால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுவோம். இந்த வழிபாட்டை துவங்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் 2 பூ, நம்ம என்ன பூ வச்சுருக்கிறோமோ அந்த 2 பூ எடுத்து போட்டு நாம் அந்த பஞ்ச பாத்திரத்தையும் உத்ராணியும் இப்படி கையால் மூடிக்கிட்டு, கங்கை யமுனை காவேரி நர்மதா இது போன்ற புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் இந்த தீர்த்தத்தில் இருந்து என்னுடைய பூஜையை சிறப்பாக நடத்தி தரணும். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு தமிழ்லே சொல்கிறேன், அப்படி சிறப்பாக நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லி உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த பஞ்ச பாத்திர தண்ணீரை வந்து நாம் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. விநாயக பெருமானே, நாங்கள் எங்கள் இல்லத்தில் செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தந்து அருள வேண்டும். இந்த விளக்கில் எழுந்தருளும் தேவிகள் என்றென்றைக்கும் எங்கள் வீட்டில் நிலைத்திருக்க நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமான உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு ஒரு மலரை நாம வச்சிருவோம். விநாயக பெருமானுக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டிய பிறகு அதுக்கப்புறமா தான் திருவிளக்கை வந்து நாம் ஏற்றணும். சில பேர் உட்கார்ந்த உடனே அவசரப்பட்டு முதல்ல திருவிளக்கை ஏற்றி வச்சிருவாங்க. முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அவருக்கு தீபதூப ஆராதனைகள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் கும்பிடணும். இப்போ விநாயகருக்கு தீபதூப ஆராதனைகளை பண்ணிடலாம்.
நெய்வேத்தியத்துக்காக இன்றைக்கி வந்து நான் விநாயக பெருமானுக்கு ரொம்ப விருப்பமான கொழுக்கட்டை பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் தனியாக அந்த மாதிரி பண்ணாலும் பரவாயில்லை, இல்லைனா ஒரு வாழைப்பழம் வச்சு கூட நாம் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி விசேஷமான திருவிளக்கு பூஜைங்கிறதுனால நாங்கள் விநாயக பெருமானுக்கு இன்றைக்கி சதுர்த்தியும் கூட இல்லையா, நாக சதுர்த்தியும், அதனால் இன்றைக்கி வந்து விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை பண்ணியிருக்கிறோம். அந்த கொழுக்கட்டையை வச்சு நாம் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். நெய்வேத்தியம் பண்ணின பிறகு தீப ஆராதனை பண்ணுவோம். இப்போ நம்ம விநாயக பெருமான வழிபட்டாச்சு. அடுத்தது யாரை வழிபடணும்? நம்முடைய குலதெய்வத்தை நாம் வழிபடணும். எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் அதுக்கு முதல்ல குலதெய்வ பூஜை அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமானது. குலதெய்வ பூஜைக்கு 2 மலர்கள் எடுத்துக்கோங்க. அந்த மலர்களை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த குலதெய்வம் எனக்கு இந்த பூஜைக்கு அருள் புரியணும்னு வேண்டிக்குவோம். என்னுடைய குலதெய்வம் நான் செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜைக்கு உதவி செய்து எங்களுடைய வீட்டில் அஷ்டலக்ஷ்மியினுடைய வாசத்தையும் குலதெய்வத்தினுடைய அருளையும் பரிபூரணமாக கிடைக்கச் செய்ய என் குலதெய்வத்தை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மலர்களை நான் இங்கே சமர்ப்பிக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய பூஜை நவகிரகங்களையும் நாம் நம்முடைய பூஜைக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் இந்த பூஜை சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எப்பயுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தமிழ்லையே ரொம்ப அழகாக கோளறு பதிகம் அப்படின்னு நமக்கு இருக்குது. வேயிறு தோழிற்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு எல்லா நவகிரகங்களும் எங்களுக்கு துணையாக இணையாக அமையணும், எந்த பிரச்சனையும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நவகிரகங்களையும் நாம் வழிபடுவோம். இப்போ அடுத்ததாக நம்முடைய பூஜையில் மிக முக்கியமானது நம்முடைய திருவிளக்கை நாம் ஏற்றணும். இந்த விளக்கேற்றுகின்ற போது அந்த விளக்கேற்றுறதுக்கு அப்படின்னு நிறைய மந்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப எளிமையான மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து இந்த விளக்கை நாம் ஏற்றுவோம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. இப்போ நாம் திருவிளக்கு ஏற்றியாச்சு. இந்த விளக்கில் அம்பாளை நாம் எழுந்தருளை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அம்பாள்கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணணும். அம்மா, அகிலத்தின் நாயகியாய் விளங்கக்கூடிய பராசக்தி தேவி, நான் ஏற்றி இருக்கும் இந்த திருவிளக்கில் நீ எழுந்தருளி எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நாட்டிலும் வீட்டிலும் விளங்கக்கூடிய மன இருளையும் உலக இருளையும் போக்கி ஒளிமயமான வாழ்க்கையை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். இந்த பேரொளி எப்படி இங்குள்ள இருட்டை நீக்கியதோ அதுபோல் எங்கள் மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி ஞான ஒளியாய் நீ சுடர்விட வேண்டும். நாங்கள் ஏற்றிய இந்த திருவிளக்கில் நீ எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வர வேண்டும் அப்படின்னு அம்பிகையை வந்து நம்ம உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வழிபடணும். அம்பிகை எப்பவுமே மங்களமானவள் இல்லையா? அதனால் அம்பாளுக்கு இந்த மங்களமான பொருட்களை வந்து நாம் திருவிளக்கு பூஜையின் போது வைக்கலாம். இப்போ நான் வந்து அதுக்கு எடுத்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாக்கெட் பிட் எடுத்திருக்கிறேன், மஞ்சள் குங்குமம் எடுத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல்கள், அதுக்கப்புறமா மஞ்சள் கயிறு. இது வந்து இப்போல்லாம் செட்டாகவே கிடைக்கிது. இது மங்கள பொருட்கள். எப்போ நாம் அம்பிகையை வந்து பூஜை பண்ணினாலும் அந்த பூஜைக்கு இந்த மாதிரி மங்கள பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். இதையும் வந்து நான் அம்பாள் கிட்டையே வந்து நான் இதை வச்சுடுறேன். இதுக்கப்புறமா வந்து நாம் அர்ச்சனை செய்வதற்காக வச்சிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 3 பொருட்கள் வச்சிருக்கிறேன். ஒன்று வந்து குங்குமம், அதுக்கப்புறமா வந்து அக்ஷதை,
அதுக்கப்புறமா வந்து மலர்கள். இதில் வந்து நாம் அம்பிகையை வழிபடுகிற போது ஒவ்வொரு பொருளாக நாம் வந்து அர்ச்சனை பண்ணலாம். அவசரமே கிடையாது. நிறுத்தி நிதானமாக நம்ம முன்னாடி அம்பாள் எழுந்தருளி இருக்கிறாள் அப்படின்னு நம்முடைய மனக்கண்ணில் மனப்பூர்வமாக நாம் நினச்சிக்கிட்டோம்னா அந்த அம்பிகையினுடைய மலர்ந்த முகம் நமக்கு அப்படியே வந்து ஒளி வீசக்கூடிய அந்த ஜோதி பிரகாசமாக நமக்கு காட்சி தரும். அது மீனாட்சியோ காமாட்சியோ அபிராமியோ எந்த தெய்வமாக இருந்தாலும் நாம் வந்து அவளை உள்ளன்போடு இந்த விளக்கில் வந்து நாம் பார்க்கலாம். அவருக்கு அர்ச்சிக்கக்கூடிய அந்த மங்கள பொருட்களை திரும்ப நாம் வந்து அன்றாடம் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்கிறதுனால நான் வந்து ஒரு வெத்தலை எடுத்துக்கிறேன். அந்த வெத்தலையை வந்து நல்லா தொடச்சிக்கோங்க. ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கிட்டு அது அம்பிகையினுடைய பாதம், அதாவது விளக்குக்கு வந்து இதுதான் நம்ம வந்து பாதம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த பாதத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெத்தலை ஒன்று வச்சுக்கோங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு வெத்தலை, அதுக்கப்புறமா நம்ம அக்ஷதையும் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அந்த அக்ஷதையும் நாம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக இன்னொரு வெத்தலையும் நான் வச்சுருக்கிறேன். மலர்கள் பண்ணும்போது நாம் அப்படியே வந்து நாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்முடைய அர்ச்சனையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய போற்றிகள், திருவிளக்கினுடைய வழிபாடு புத்தகங்கள் நிறைய இருக்கும். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கிட்டே வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். நிறைய பேர் எங்களுக்கு மனப்பாடமாக தெரியாதுங்களே, பார்த்து தானே படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பார்த்து படிக்கிறதுக்காகவே வந்து புத்தகம் வச்சுருக்கிறேன். இந்த புத்தகத்தில் மந்திரத்தை பார்த்துக்க தான் போகிறேன், அர்ச்சனையும் பண்ண போகிறேன். எப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அம்பிகைக்கு பிடித்தமான குங்குமத்தால் வந்து நாம் அர்ச்சனை பண்ணலாம். என்னன்னைக்குமே சரி இந்த குங்குமம் நமக்கு நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பூஜைகள் எல்லாம் செய்கிறது. அதனால் அந்த குங்குமத்தால் வந்து நம்ம தேவியை அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நம்முடைய விரல்களால் இந்த குங்குமத்தை இப்படி எடுத்துக்கலாம். இந்த ரிஷப முத்திரை அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, அந்த ரிஷப முத்திரையில் இப்படி இந்த 3 விரல்கள்லையும் பிடிச்சா எப்படி இருக்கும், இப்படியும் நீங்கள் குங்குமம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியும் குங்குமம் எடுக்கலாம். இந்த 2 விரல்களையும் நீக்கிட்டு மற்ற 3 விரல்களாலையும் நாம் வந்து குங்குமம் எடுக்கலாம். எடுத்த நான் எப்போவுமே இந்த ரிஷப முத்திரையில் தான் நான் எடுக்கிறது. இப்படி எடுத்த இந்த குங்குமத்தை என்ன பண்ணணும்னா இப்படியே பாதத்தில் வச்சிடக்கூடாது. முப்பெரும் தேவியரும் இருக்காங்களே, அவங்க 3 பேருக்கும் நாம் காட்டணுமே. அதனால் முதல்ல பார்வதிக்கு, மகாலட்சுமிக்கு, அதுக்கப்புறமா சரஸ்வதிக்கு காட்டின பிறகு நாம் வச்சிருக்கக்கூடிய நம்முடைய வெத்தலையில் அந்த குங்குமத்தை வந்து நாம் சேர்ப்பிக்கணும். மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே நாம் அதை செய்யலாமா? விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே, ஜோதி மணி விளக்கே சீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குலம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். இப்போ நாம் வந்து குங்குமத்தால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி நிறைவு செஞ்சுருக்கிறோம். இதுக்கு அப்புறமா நாம் அஷ்டலக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது, அது பாராயணம் பண்ணலாம். இல்லை இந்த திருவிளக்குக்கு அப்படின்னே 108 போற்றிகள் அப்படின்னு இருக்குது, அதை வந்து நாம் பாராயணம் பண்ணலாம். இப்போ வந்து அதற்குண்டான மந்திரங்களை சொல்லி இந்த அர்ச்சனையும் நாம் செஞ்சுடலாம். ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, ஓம் போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி, ஓம் முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி, ஓம் மூவுலகும் நிறைந்தாய் போற்றி, ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்தாய் போற்றி, ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி, ஓம் போற்றி என் அன்பு ஒளிவிளக்கே போற்றி, ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி போற்றி. என்னடா அக்ஷதையால் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களே, நடுப்புற மலர் மாற்றிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 3 பொருட்களாலையும் நாம் அர்ச்சனை செய்கிறதுனால நீங்கள் 108 போற்றி சொல்லும் போதோ சரி, அல்லது திருவிளக்கு போற்றி சொல்லும் போதோ சரி, நடுப்புற உங்களுக்கு என்னென்ன மங்கள பொருட்களை வச்சுருக்கிறீங்களோ அந்த 3 பொருட்களையும் மாற்றி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். இதில் நாணயத்தாலையும் வந்து நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அதுவும் மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமானதுதான். அதனால் நாம் செய்யக்கூடிய இந்த மங்கள பொருட்கள் இந்த 3லையும் எது வேணாலும் இந்த மந்திரங்கள் அப்போ மாற்றி மாற்றி நாம் அர்ச்சனையை செஞ்சுக்கலாம். அம்பாளுக்கு வந்து நமக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு பாடல் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பாடல் பாராயணம் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியுதோ ஸ்தோத்திரங்கள், நீங்கள் வந்து சகலகலாவல்லி மாலை படிக்கிறதுனாலும் படிக்கலாம், அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அதுக்கப்புறமா லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். அர்ச்சனைக்கு அப்புறமா வந்து நெய்வேத்தியம். இந்த நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது ஒரு இனிப்பு அப்படிங்கிறது நாம் செஞ்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் பால் பாயாசம் செஞ்சுருக்கிறோம். மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமானது. அது
அதுக்கப்புறமா வந்து சில இனிப்பு வகைகள், ஜாங்கிரி, பால்கோவா, அந்த மாதிரி இனிப்பான வகைகள், இனிப்பு பொருட்கள், பழங்கள் வந்து வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு எப்பயுமே உங்களுக்கு தெரியும் பூஜையில் கண்டிப்பாக வைக்க வேண்டியது வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு. அதுக்கப்புறமா மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஒரு எலுமிச்சம்பழம். எப்போவுமே வந்து அம்பிகையினுடைய பூஜைக்கு ஒரு எலுமிச்சம்பழமும் ஒன்று வச்சுக்கோங்க, அது ரொம்ப விசேஷம். அதனால் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ, இன்றைக்கி ஒரு 3 பழம் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த பழங்கள்லாம் வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இருக்கா போதும், ஒரே ஒரு சர்க்கரை பொங்கலோ கல்கண்டு சாதமோ அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். இந்த நெய்வேத்தியத்தை அம்பாளுக்கு வந்து நாம் இப்போது நிவேதனம் பண்ணலாம். அம்பிகை கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனை என்ன, நாம் எதுக்காக இந்த பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறத அம்பாளுடைய திருவடியில் வந்து நாம் வைக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் தான். அதனால் அம்பிகையை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்போடு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமை அபிராமி உமையே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே புவியடங்க காத்தாளே அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. உள்ள பிரார்த்தனை எதுவோ அதை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரார்த்தனை மலர்களை அம்பிகையினுடைய திருவடியில் நாம் வைக்கலாம். இப்போ நான் என்னுடைய தனிப்பட்ட பிரார்த்தனை, எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய இந்த பூஜை அப்படிங்கிறதுனால என்னுடைய பிரார்த்தனைகளை நான் வச்சேன். இதை சொல்லும்போது வந்து தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் அப்படின்னு வரிசையாக அடுக்கிக்கிட்டே வரும்போது அதில் கணவனும்னு சொன்னீங்களே, அபிராமி பட்டார் மனைவியும்ல எழுதியிருப்பார் அப்படின்னு சில பேர் நினச்சிருக்கலாம். அது உண்மைதான். பெண்கள் சொல்லும்போது அதை கணவனும் அப்படின்னு மாற்றிக்கலாம், ஆண்கள் சொல்லும்போது அதை மனைவியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு என்ன தேவையோ அதைத்தானே நாம் வந்து அம்பாள்கிட்ட கேட்க போகிறோம். அதனால் கணவனும் அப்படின்னு சொல்கிறதுல தவறு கிடையாது. இப்போது உலக நன்மைக்காக பொதுவாக எப்போவுமே வந்து அன்றாடம் வந்து எங்களுடைய பூஜையில் நிச்சயமாக உலகத்துக்கான பிரார்த்தனை இருக்கும். அகில உலகம் எங்கும் அருட்பெரும் ஜோதியாய் நிறைந்திருக்கின்ற அன்னையே, இந்த தீபத்தில் எழுந்தருளி எப்படி இருள் நீக்கி ஒளி தந்தாயோ அதுபோல் எங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா இருளையும் நீக்கி எங்களுக்கு ஞான ஒளியை தந்தருள வேண்டும். உலகம் முழுவதும் மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா என்கின்ற நோயிலிருந்து விடுதலை பெறவும், மக்கள் மன அமைதி பெற்று இயல்பு நிலைக்கு திரும்பவும், அவர்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக, அவர்களுடைய வாழ்க்கையில் தொழில் வளம் பெருகவும் எல்லாம் வல்ல அம்பிகையாகிய நீ கடைக்கண் கொண்டு பார்த்து எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்தில் உன்னை உள்ளன்போடு நாங்கள் பணிந்து வணங்குகின்றோம். இப்போ அம்பிகைக்கு நாம தூப தீப ஆராதனைகள் காட்டி வழிபட்டு மகிழலாம். இப்போ அம்பிகைக்கு நாம அர்ச்சனை பண்ணின இந்த அர்ச்சனை குங்குமம் இருக்கு இல்லைங்களா, இந்த குங்குமத்தை எடுத்து நாம அம்பிகையினுடைய அருட்பிரசாதம் இதுதான்
என்னைக்குமே வந்து பெண்கள் வந்து நினைக்கக்கூடியதும் சரி, அவங்க விரும்பக்கூடியதும் சரி, தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் நாம் அதை உள்ளன்போடு அம்பாள் கிட்ட வந்து நாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அர்ச்சனை குங்குமத்தை வந்து நம்முடைய நெற்றியிலையும் நம்முடைய வகிட்லையும் நம்முடைய தாலியிலையும் வந்து நாம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அன்றாடம் நாம் இந்த குங்குமத்தை வச்சுக்கலாம். பூஜையினுடைய நிறைவாக நாம் வந்து அம்பிகைக்கு இப்போ வந்து திருஷ்டி எடுக்கணும். எப்போவுமே எந்த பூஜை நாம் செஞ்சாலுமே அந்த பூஜையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் ஏதாவது நிறைய தவறுகள் செஞ்சுருக்கலாம். மாற்றி மாற்றி பூஜை பண்ணியிருக்கலாம். முன்னாடி பண்ண வேண்டியதை பின்னாடி பண்ணியிருப்போம், பின்னாடி பண்ண வேண்டியதை முன்னாடி பண்ணியிருப்போம். இல்லை நமக்கு தெரியாமல் மந்திரங்கள் ஏதாவது தவறாக வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா பிழையும், கல்லா பிழையும், கருதா பிழையும், கசிந்து உருகி நில்லா பிழையும், நின்னை நினையா பிழையும், சொல்லா பிழையும், தொழா பிழையும், துதியா பிழையும், எல்லா பிழையும் பொறுத்து காத்து ரட்சித்தருளக்கூடிய அந்த அம்பிகை கிட்ட நாம நம்முடைய பிரார்த்தனையெல்லாம் வச்சிருக்கிறோம். அம்பாளை நாம வந்து ரொம்ப அழகான அந்த அம்பிகைக்கு எப்பவுமே இந்த பூஜை நிறைவான உடனே ஆலம் கரைச்சி திருஷ்டி எடுக்கணும் அப்படிங்கிற முறையும் நமக்கு உண்டு. இந்த பூஜைகளை எல்லாம் நாம் நிறைவு செய்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுந்து நாம் திருவிளக்க சுற்றி வர முடிஞ்சுது அப்படின்னா 3 முறை வலமாக வந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். அப்படி சுற்றி வர முடியல அப்படின்னா நாம் நிற்கிற இடத்துலையே 3 முறை சுற்றிட்டு கீழே விழுந்து அம்பிகையை வந்து நாம் நமஸ்காரம் பண்ணிக்கணும். இந்த பூஜையில் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலர்கள்லாம் எடுத்து அப்படியே அம்பிகை கிட்டே நாம் வச்சிடலாம். இந்த அரிசியை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பொங்கல் வச்சு நாம் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் குங்குமம் மங்கள பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை யாருக்காவது கொடுக்கறதா இருந்தாலும் நாம கொடுத்துடலாம். இந்த பிள்ளையாரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூசி குளிக்கிற மஞ்சளோட சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா கரைச்சு நாம வந்து மரத்துலேயோ செடியிலையோ வந்து நாம ஊற்றிடலாம். குங்குமம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அக்ஷதையை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தலையில் ஆசீர்வாதமான அக்ஷதையாக வந்து நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறமா பழங்கள் நெய்வேத்திய பொருட்கள் எல்லாமே தெரியும், நாம் பிரசாதமாக எடுத்துக்கலாம். இப்போ பூஜை செய்த அனைத்து பொருட்களையும் நாம் அம்பிகையினுடைய அருட்பிரசாதமாக பாவித்து விளக்கு எவ்வளவு நெய் இருக்கோ, ஏன்னா இதில் நான் நெய் தான் ஊற்றிருக்கிறேன், இந்த நெய்யில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள்ங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு முறையும் விளக்கு பூஜை பண்ணும்போது நெய் பயன்படுத்துங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எவ்வளவு நெய் இருக்கோ அவ்வளவு நெய்யோடு அப்படியே வந்து இந்த விளக்கு எரியட்டும். நீங்கள் ஹாலில் வச்சு பண்ணிங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் பூஜை அறையில் அப்படியே வச்சுக்கோங்க. அது தானாக மலையேறுனா ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் இருக்கிற நெய் எரியிற வரைக்கும் அப்படியே இந்த விளக்கை நாம் எரிய விட்டுறலாம். இன்றைக்கி இந்த பூஜையை என்னோட வீட்டில் நான் ரொம்ப எளிமையாக எப்படி நடத்துகிறேனோ அதே முறையில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய மாறுதல்கள் மந்திரங்கள் மாறலாம், வழிபாட்டு முறைகள் பலருக்கும் மாறலாம். ஆனால் எப்படி செய்யறதுன்னு தெரியாதவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.